வீட்டிலையே எப்படி மெஹந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மருதாணி இலையை காய வச்சு பொடிச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லாட்டி ஆன்லைனில் ஹென்னா பவுடர் ஏதாவது வாங்கி அதை சலிச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இந்த மருதாணி பவுடரை ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதை நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கோனில் திப்பி திப்பியாக அடைப்பு எதுவும் இல்லாமல் வரும். ஒரு 200 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு 1 கப் டீ பவுடர், 1 கப் வெந்தயம், 1 கப் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்திருக்கேன். 1 கப் டீ பவுடரையும் 1 கப் வெந்தயத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்க மருதாணி பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க ஆரம்பிக்கணும். அது கூடையே 2 டேபிள் ஸ்பூன் யூக்கலிப்டஸும் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுறணும். நெக்ஸ்ட் டே ஒரு கிஃப்ட் பேப்பர் இல்லைனா பாலித்தீன் ஷீட்டை கோன் ஷேப்புக்கு செஞ்சு அதில் நல்லா டைட்டாக மெஹந்தி மிக்சரை ஃபில் பண்ணி சலோ டேப் போட்டு சீல் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரெடி பண்ண இந்த கோன் ரெடி டு யூஸ். இதை நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோனை நம்ம 1 வீக் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். இந்த மெஹந்தி கையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 4 hours ஆவது மினிமம் இருக்கணும். அப்போ தான் அடுத்த நாள் நல்ல மெரூன் கலரில் வரும். இது கடையில் வாங்குகிற கோன் மாதிரி உறிஞ்சு கூட வராது.